வணக்கம் ஸ்டோரெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம எடுப்போம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த மணிக்கவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இத்தனை நாள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஷார்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் வருதுன்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ வ்ளாகிங் அப்டேட் தாங்க. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்டோர் எல்லாமே கேட்டே இருந்தீங்க. மோட்டோ வ்ளாகிங் வந்து 2 வீடியோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்லா கமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு சொல்லிடலாமே ஸ்டோருக்கு அப்படின்றக்காக தான். ஸோ நம்ம சொன்னோம்னா யாராச்சும் ஒருத்தவங்க புதுசாக பிகினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் வந்துட்டு சரி என்ன மைக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மோட்டோ வ்ளாகிங்கான ஒரு கேஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க. நம்ம கேமரா உள்ள வச்சுக்கணும்ல, அந்த உல்லான்சி கேஸ் ஒன்று வாங்கிட்டோம். இதோட பிராண்டு வந்துட்டு இது வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் நான். ஸோ லோக்கலில் கிடைக்கல எனக்கு. இது வந்து YTG8ங்க, கோப்ரோ 8க்கு மட்டும் 6, 7, 8க்கு மட்டும் வந்து இது செட் ஆகும். 9, 10, 12 யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தனி உலான்சி கேஸ் வரும். இது வந்துட்டு கீழே அந்த 6, 7, 8 அதுக்காக மட்டும்தான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதிக தூரம் போவோம். எப்படியும் ஒரு பேட்டரி போட்டு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் ஒரு பேட்டரி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 45 மணி நேரம், 45 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்காக வந்துட்டு சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்காக வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கினாங்க. இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆர்டர் போட்டு வாங்கினதில்ல, அது வாட்டுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாதுக்காக நான் ஓப்பன் பண்ணி முன்னாடி. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு உள்ளே வந்துட்டு 3 பேட்டரி இருக்கிற மாதிரி வந்து 3 பேட்டரி வச்சுக்கலாங்க சார்ஜ் போட்டு. அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போதேவும் இதில் சார்ஜ் போட்டோம்னா 3 பேட்டரியுமே சார்ஜ் இருக்கும். ஒன்று அப்படி போட்டு இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 பேட்டரி வாங்கிட்டேன் நான். ஒன்று வந்துட்டு டிஜிடெக்குன்னு ஒரு பேட்டரி ஒன்று வாங்கினுங்க. இதை நான் செக் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் நின்றுச்சு. அப்புறம் இன்னொரு பேட்டரி ஒன்று வாங்கினோம். நியூ வெல்னு ஒரு பேட்டரி ஒன்று வாங்கணுங்க. இது வந்து 1000 வந்துருச்சு. ப்ளஸ் இந்த பேட்டரியுமே 1000 வந்துச்சு. ரெண்டுமே சேர்த்து 2000 வந்துருச்சு. பாக்ஸ் தனியாக ஒரு 789 வந்துச்சுங்க. இந்த பாக்ஸ் ஒரு 789, இது ஒரு 900 வந்துச்சுங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்டத்தில் வந்துருச்சு. 2 பேட்டரி, ஒரு சார்ஜ் போகிற பாக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று சொன்னோன்னா. அடுத்து மைக்கு, என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்களா. ஸோ என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோனியில் வந்துட்டு மைக்கு வாங்கியிருக்கோங்க. நம்ம வந்துட்டு ஆமாம் சோனியில் வந்து மைக் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது அரௌண்டு 2000 வந்துருச்சுங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று மைக்கு எப்படி யூஸ் பண்ணுறன்னு ஒரு மேனுவல், ப்ளஸ் அந்த சோனி பிராண்டோட அதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. மைக் ஆல்ரெடி எல்லா மைக்கும் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலுமே கேட்டதுக்காக புதுசாக ரிவ்யூ பண்ணணும்ல, அதுக்காக தாங்க திரும்பி முதல்ல நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு 2 பின்னு தாங்க. அந்த ஆடியோக்கு வந்து 2 பின். இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஓரளவுக்கு லென்த்தாக தான் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணதில் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. 2000 கொடுத்து வாங்கியிருக்கோம்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் எப்படி தெரியுமாங்க இருக்குது, குதிரை வாங்கியாச்சுன்னா அந்த குதிரைக்கு மேலே உட்கார சீட்டு, அப்புறம் அந்த கீழே கடிவாளத்தில் அடிப்பாங்களா, அது வாங்குறத காசு அதிகமாக செலவாகும். அதே மாதிரி தாங்க இதுவும். மைக்கு வாங்கினா மட்டும் வாங்கிச்சு, ஹெல்மெட் வாங்கினா மட்டும் பார்த்தா அது மோட்டோ வ்ளாகிங் இது வாங்குறதுக்கே டோட்டலாக எனக்கு ஒரு 8000, 9000 கிட்ட 10000 கிட்ட தான் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்துட்டு கோப்ரோ அடாப்டர், இது வந்துட்டு 4500 நினைக்கிறேன். ஆமாம் 4500 வந்துச்சுங்க. இதெல்லாம் தனித்தனி இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சிலது ஆர்டர் போட்டு வாங்கினோம், சில இதெல்லாம் நம்ம போய் நேரில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதை வந்துட்டு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு வேளை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு வேறு ஏதாச்சுன்னா அதுக்காக ஒரு வாரம் உட்காந்துருக்குமா இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் போய் ஸ்ட்ரெயிட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அதில் வந்துட்டு இதாது, ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கல. ஒரு அட்டை உள்ள ஒரு சின்ன அட்டை, ஒரு ஃபுல் கவர் பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எடுத்து அப்படியே எப்படி செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே,
ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாட்டி போட்டு உடச்சிடாங்க. இன்டாச் போட்டு இழுத்தீங்கன்னா உடஞ்சிரும். சைடில் இந்த ஸ்லாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட்டை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா கிளிப் மாதிரி வெளியே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கோபுரம் வந்து உள்ளே போகாது, இது வந்து இடிக்கும். கோபுரம் தான் உங்களுக்கு தெரியுமா, ஆல்ரெடி நான் 8 யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சைடு ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கோபுரம் உள்ளே தள்ளணும். அவ்வளோதான், உள்ளே போய் நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் இப்படி உள்ளே வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகி நின்றுக்கும். ஸோ அதை விட்டு வெளியே வராது. அதுக்கப்புறம் நானே இதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது இப்படி போட்டு இந்த பக்கம் வருமானு நினச்சேன். ஆனால் அப்படி போடாதீங்க. போட்டிங்கன்னா வந்துட்டு வயர் ரொம்ப பெல்ஜாகி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ வயர் இந்த பக்கம் இருந்து கொடுத்து அந்த பக்கம் எடுக்கணும். இதுதான் பெரிய சவாலாக இருக்குது நமக்கு. எழுதி இல்லையே. இந்தமாரி போட்டு இந்த பக்கம் இருந்து எடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இதை லைட்டாக அப்படி திருப்பி ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி லைட்டாக மட்டும் வயரை மட்டும் நேராக வச்சு விட்ருங்க, முடிஞ்சு. அப்புறம் மைக்கை வந்து நம்ம ஹெல்மெட்டில் எப்படி மூவ் பண்ணுறதுனா, ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு கூட அது வந்து பாருங்கள், நல்லாவே புரியும். இந்த இது எப்படி ஃபிட் பண்ணுறது வந்து போட்டிருப்போம். இது வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இப்போ வந்துட்டு மைக்கு வந்து சிறுசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதுலேருந்து எடுத்து இங்கே வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி பெருசாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைக்கை லென்த்தாக எடுத்துக்கோங்க. இந்த இதுலேருந்து இதுக்காக எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வருது. ஸோ மற்றது எல்லாமே மடிச்சிருங்க அப்படியே. ஃபுல்லாக மடிச்சு வச்சிட்டிங்கன்னா மடிச்சுட்டு இந்த சைடுக்கு கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணினாலே ஓப்பன் ஆயிரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சுருட்டினதை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கேமரா எடுத்து மவுண்ட் பண்ணிடுங்க பேசாமல். ஸோ எந்த ஆங்கிளில் நீங்கள், நான் வந்துட்டு இப்படி கீழே வச்சு தான் கேமரா வந்துட்டு கீழே வச்சு லாக் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா சில பேர் வந்து மேலே வச்சு லாக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அதுக்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைக் எடுத்து இதில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இது எந்த அளவுக்கு வயர் வந்து உள்ளே போகும்னு பார்த்துக்கோங்க. இந்த ரைட் சைடே வச்சுக்கலாம்.
கொஞ்சம் லூஸாகவே விட்டு மவுண்ட் பண்ணிக்குவோங்க. ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் திருப்பி நீங்கள் ஹெல்மெட் மாட்டும்போது வந்துட்டு வயர் இருந்துச்சுன்னா வயர் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மவுண்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு, அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து இதை வந்து கிளிப் பண்ணிக்குவோம். ஏன்னா போன வீடியோ நான் அதில் தான் எடுத்து மாட்டியிருந்தேன், வாய்ஸ் நல்லாவே கேட்டுருந்துச்சு. ஸோ அதனால் இல்லை உங்களுக்கு எங்கேயாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்காக வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் அந்த இடத்துல உள்ள தெரியுதான்னு தெரியல, இருங்க. இங்கே மாட்டிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த மாட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் நல்லாவே கேட்கும். அதுமாரி சோனி வந்துட்டு நேற்று நான் போன வீடியோவில் பார்த்துப்பீங்க, ஒரு காற்று வின் ஃப்ளாஷ் கூட உள்ளே கேட்கலைங்க, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சோனியில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆடியோ செக் வாங்கி அதுக்கு நீங்கள் தனியாக வாங்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சோனிலேருந்து எடுத்திங்கன்னா வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக சவுண்டு இருக்குதுங்க. ஸோ முடிஞ்சிச்சுங்க, நம்மளோட அந்த மோட்டோ லாகிங் செட்டப் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அடுத்த ஒரு ட்ரிப்பில் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 2 நாள் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் இப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனல் வந்து ட்ராவல் ரிலேட்டடான பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். எல்லோரும் பார்த்து பத்திரமா போங்க. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. லவ் யூ கோர், பார்த்து சேஃபாக இருங்க.